கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 40:1 வருஷங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். கர்த்தர் இந்த நாட்களில் கர்த்தர் ஜனங்களை பார்த்து என்ன செய்யணும்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, ஆற்றுங்கள் தேற்றுங்கள். ஆற்றுகிறது எப்படி, தேற்றுகிறது எப்படி? ஆற்றுங்கள் அப்படின்னா, ஒரு மனுஷன் புண்பட்ட நெஞ்சத்துக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க, மருந்து இடுகிறவள இருக்கணும். காயப்பட்டவர்களுக்கு என்ன செய்யணும், கட்டு போடுறவங்க, காயத்தை கட்டுகிற தேவன். இதில் நமக்கு நல்ல சமாரியனுடைய உதாரணம் ஏற்றதாக. நல்ல சமாரியனுடைய உதாரணம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, அவன் எங்கே போனான், எரிகோவுக்கு போனான். எரிகோவுக்கு போய் கள்ளர் கையில் அகப்பட்டு என்ன ஆனான்னு பார்த்தீங்கன்னா, காயப்பட்டவனாக இருக்கிறான். காயப்பட்டவனாக இருக்கும்போது அதை கண்டு விலகி போனவங்க யாருன்னா, கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க தான் கண்டு விலகி போனாங்க. இப்போ சமாரியன் அப்படி கண்டு கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க அப்படிங்கிறத விட, ஆசாரியர்கள், தேவனுக்கு பணி செய்கிற ஒரு ஆசாரியர்கள், அவங்க கர்த்தருக்குள்ளே இருந்தாங்களா இல்லையான்னு சொல்லப்படலை. ஆனால் அவங்களுக்கு சட்ட திட்டங்கள்லாம் தெரியும். யார் தெரியும்? லேவியருக்கு. ஆண்டவர் இருக்கிற காலங்களில் ஆசாரியர்களை குறித்து தான் அவர் சொல்கிறார். பரிசேயர் சதுசேயரை குறித்து அந்த இடத்துல அவர் சொல்லலை, ஆசாரியர்களை குறித்து தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த உவமை எப்படி சொல்கிறாருன்னா, ஆசாரியன் கடந்து போகிறான். கடந்து போகும்போது அவன் இப்போ ஆசாரியத்துவம் பண்ண போகும்போது இந்த உலக காரியங்களில் அவன் என்ன செய்யக்கூடாதுன்னா, ஈடுபடக்கூடாது. அந்த சட்டத்திட்டங்கள் அப்படி தான் வரும். நம்ம மோசே நியாயப்பிரமாணத்தின்படி நீ பரிசுத்தமாக என்ன செய்யணும், ஆண்டவருக்கு போய் ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது என்னென்னா, அவன் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிக்க வச்சு நீட்டாக போய் அவன் என்ன செய்யணும், ஆண்டவருடைய ஸ்தலத்துல பணி செய்ய போகணும். இன்னொருத்தர் யார் வர, லேவியர், ஆசாரியர், சமாரியர். அந்த இடத்த எடுத்துடணும். லூக்கா தானே? லூக்கா 10:25-37 வரைக்கும். 10:25 யாரெல்லாம் வருது? லேவியர், சமாரியர், ஆசாரியனா? இல்லை, யாரெல்லாம் வர்றா? ஆசாரியன், லேவியன், சமாரியன். ஆசாரியன், லேவியன், சமாரியன். ஆசாரியன், லேவியன் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை ஆசரிப்பு கூடாரத்தில் போய் அல்லது அந்த தேவனுடைய ஆலயத்தில் போய் அவங்க வேலை செய்கிறனால அவங்க என்ன செய்யணும், மற்ற காரியங்களை அவங்க என்ன செய்யக்கூடாது, அதை செய்துட்டு அங்கே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் இந்த உவமையை சொல்கிறார் அப்படின்னா, அப்போ தேவாலய பணி இருந்துச்சா அப்படின்னு பார்க்கும்போது இருந்துச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து போய் தானே அந்த இதெல்லாம் கொட்டுறாரு, காசுலாம் எடுத்து கொட்டி சாட்டையினால் அடிக்கிறார். அப்போ அந்த ஏரோது ராஜா யூதர்களை பிரியப்படுத்துறதுக்காக கட்டியிருப்பான். ஏரோது கட்டின
ஆலயம் தான் இயேசு கிறிஸ்து நாட்கள் வந்து இருந்துச்சு. அப்போ பலி அந்த காரியங்கள்லாம் அவங்களுக்கு அங்கே நடந்துட்டு இருக்கும்போது இந்த சமாரியன் வந்து குற்றீரும் குலவேருமாக கிடக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பார்த்துட்டு விலகி போகிறாங்க. அப்போ பார்த்துட்டு விலகி போனது வந்து அவங்களுடைய வேலை நிமித்தம் கடந்து போயிருந்தாங்கன்னா கர்த்தர்னு சொல்லியிருப்பார். அவங்கள பற்றி நல்ல விதமாக சொல்லியிருப்பார். ஆண்டவர் சொன்ன எல்லா ஓமைகள் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கதைகள் அப்படின்னு நினச்சேன். அதை முதல்ல வந்து உணரணும். அவர் சொன்ன எல்லா ஓமைகளும் ஓமானங்களும் திருஷ்டாந்தங்களும் வேதத்தில் உள்ள எல்லா திருஷ்டாந்தங்கள் விளக்கங்கள் எல்லாமே வந்து கட்டுக்கதைகள். அதை புரிஞ்சுக்கிறணும். கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்க்கும் காலம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிரசங்கத்தில் வந்து என்ன செய்யலாம்னா வேதத்தில் உள்ள ஓமானங்கள் ஓமயங்கள் வந்து நம்ம சாகிற வரைக்கும் சொல்லலாம். அது வந்து ஆண்டவர் வந்து அது மூலமாக கிரியை செய்கிற தேவன். இது போர் அடிக்குது, இதை சொன்னால் ஆண்டவர் அவங்க வந்து தூங்கிடுவாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னா கிடையாது. உலக பிரகாரமான சரித்திர சம்பவங்களை நமக்கு என்ன செய்யலாம் சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம், இந்த செய்திகளில் பார்த்துருக்கோம், இல்லை படிச்சிருக்கோம், இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் கட்டுக்கதைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்கன்னா அதையெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இல்லை சில வாய்மொழி செய்திகள் வந்து பரம்பரையாக வந்து சொல்லுவாங்க அப்படிங்கும்போது சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஆண்டவர் பயன்படுத்தின எல்லா ஓமைகளும் வந்து கட்டுக்கதைகள் இல்லை. லாசரு கதையாக இருக்கட்டும், விதைக்கிறவன் கதையாக இருக்கட்டும், அப்புறம் கல்யாண விருந்து கதை, இது எல்லாமே ஆண்டவர் வந்து என்ன சொல்ல சத்தியத்தின்படி அவர் வந்து சொன்ன தேவன். அப்போ வந்து ஆசாரியனும் லேவியனும் கடந்து போகும்போது அவங்களுக்கு ஒரு இரக்க சுபாவம் இருந்திருந்தா என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கடந்து வந்திருப்பாங்க, வந்து இந்த காரியங்களை வந்து செய்திருப்பாங்க. இந்த நாட்களை வந்து நமக்கு வந்து ஒருத்தர் வந்து காயப்பட்டு கிடந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்னா இந்த கொலை செய்தவங்கன்னா நம்ம போலீஸுக்கு போய் நம்ம வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லி கடந்து போகிறவங்களா இருக்கிறாங்க. ஆண்டவரை அறியாதவங்க கூட என்ன செய்வாங்க உதவி செய்கிறதுக்கு இந்த நாட்கள் வந்து வல்லவர்களாக இருப்பாங்க. ஒரு அன்றைக்கி நம்ம 2 பேரும் கீழே விழுந்துட்டோம், போகிற போக்கில் எல்லாருமே என்ன செஞ்சாங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருமே ஹெல்ப் பண்ணல, வந்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு பெரியவர் நின்று நம்ம போகிற வரைக்கும் என்ன செஞ்சார், வெயிட் பண்ணார். அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க உலகத்தில். அப்போ இந்த குணம் அவங்கள்ட்ட ஒரு இரக்கம் இல்லாத ஒரு லேவியனு ஆசாரியன் தான் கடந்து போயிருக்காங்க. அதனால கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அதை குறித்து அவர் என்ன செய்யலை, அதை குறித்து எந்த விவரமும் சொல்லாமல் இந்த சமாரியன் மாதிரி நீ என்ன செய்யணும், அதுக்கு பதில் என்ன சொல்லுவார், அந்த கேட்ட கேள்விக்கு பதில் சமாரியன் பிரயாணமாக அவர்களே அவனுக்கு கண்டு மனம் நியாயஸ்திரி தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஆண்டவர் வந்து இந்த கேள்வி கேட்குறேன். நான் வந்து என்ன செய்யணும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கும் போது தான் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு இந்த நல்ல சமாரியன் ஓமை வந்து அவர் சொல்கிறார். அப்போ நியாயஸ்திரி அப்படின்னா அவன் படித்தவன் ரைட்டா, அவன் வந்து படித்தவன், எல்லாமே படிச்சிருக்கிறேன். படித்ததுனால அவர் என்ன சொல்கிறாருன்னா நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறார். நியாயப்பிரமாணம் மோசேக்கு ஆர்டர் கொடுத்த அந்த காரியங்கள்லாம் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு கேட்குறார் ரைட்டா. கேட்கும்போது அப்போ என்ன சொல்கிறாருன்னா அவன் வந்து என்ன சொல்கிறேன்னா ஆண்டவரே அவங்கள்ட்ட இடத்துல மூணு இருதயத்தோடு எல்லா அன்பு குரல்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீ அப்படியே செய்யே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறார். எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறார். அவன் என்ன சொல்கிறான்னா நான் வந்து நீதிமான் அப்படின்னா எல்லா விதத்திலும் நான் நல்லவன், நீதிமான்னா உண்மைதான், எல்லா விதத்திலும் நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறது என்ன செய்கிறான்னா அவன் என்ன நினைக்கிறான்னா நான் நீதிமான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட எந்த குறைவும் குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து இந்த காரியங்களை கேட்கும்போது தான் அவன்கிட்ட என்ன இல்லை, நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறான், இரக்கம் என்பது அவன்கிட்ட இல்லை அப்படிங்கிற உணர்த்து வைக்கிறது தான் கர்த்தர் வந்து இந்த காரியத்தை வந்து சொல்கிறார். அவன் எந்த விதத்தில் நீதிமானாக இருந்தா அப்படின்னு நமக்கு சொல்லப்படலை. ஆனால் நீதிமானாக இருக்கிற அப்படின்னு அவர் என்ன சொல்கிறார், நீதிமானாக தப்பாக இருக்கிறான், இந்த ஒரு விஷயத்தில் நீ தவறு இருக்கு அப்படின்னு சொல்ல வரல. அந்த தற்பெருமையை அந்த இடத்துல சிலர் உடைக்கிறார். அவன் உடஞ்சி மனம் திரும்பினானான்னு சொல்லப்படலைன்னா
அவர் வந்து எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவன்கிட்ட வந்து கேட்குறாரு. கேட்டுட்டு அவரே இந்த ஊமையை வந்து சொல்கிறார். அப்போது நீ நீதிமான்னு சொல்லி சொல்கிற, எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த காரியத்தை சொல்லும்போது இந்த இடத்துல வந்து இரக்கம் பாராட்டினவன் தான் எனக்கு பிறன். அப்படிங்கிறது அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அவனுக்கு வந்து அவனுக்கு சொன்னாரா சொல்லலையானோ நமக்கு என்ன செய்ய சொல்கிறாரு, அவன் புரிஞ்சுக்கிட்டானா புரியலையா அப்படிங்கிற நமக்கு சொல்லப்படலை. பட் ஆனால் நமக்கு இந்த காரியத்தை என்ன செய்கிறாரு, அங்கே இருக்கிற சீஷர்கள்ட்ட மற்ற ஜனங்கள்கிட்ட எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு சொல்கிறார். சொல்லி இந்த காரியங்கள் என்ன செய்கிறாருன்னா விளக்குகிற தேவனாக இருக்கிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், அதுக்குரிய உவமை சொல்லிவிட்டு அதுக்குரிய காரியங்கள் என்ன சொல்கிறாரு விளக்குறாரு. அப்போ சமாரியன் எல்லாருமே நல்லவனா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல வரும். அப்போ சமாரியன் அப்படி எதுக்கு அவர் குறிப்பிட்டாருன்னா, ஒரு தள்ளப்பட்ட, ஒரு தீண்டப்பட்ட, விலக்கி வைக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் வந்து நல்ல அந்தஸ்து இல்லாத ஒரு மனுஷனை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து நிறுத்துறாரு. இப்போ நம்ம சமாரியனா தீண்டத்தகாதவங்க எல்லாருமே கீழ்ப்படுத்தப்பட்ட தரந்தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறவங்களாம் நல்லவங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனால் அந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒருத்தனை என்ன சொல்கிற கர்த்தர் வந்து எடுத்து காட்டுகிறவனாக இருக்கிறார். எடுத்து காட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவங்க யார், அதான் நல்ல சமாரியன். நல்ல சமாரியன் வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு இந்த இடத்துல வந்து சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இரக்கம் பாராட்டுகிற ஒரு மனுஷன்தான் பார்த்திங்கன்னா நல்ல சமாரியன். அப்போது என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆறுதலான வார்த்தை மட்டும் இல்லை, அந்த ஜனங்கள் வந்து எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க அவங்கள வந்து நம்ம என்ன செய்யணும், ஆற்றுகிற ஒரு மனுஷனாக ஒரு ஒரு நல்லவனாக நம்ம என்ன செய்யணும், ஒரு நல்ல மனுஷனாக நம்ம வந்து செய்யணும் இருக்கணும். அப்போ ஆற்றுகிற காரியங்கள் அப்படி நம்ம நல்ல சமாதான ஓமை எடுத்துக்கிட்டோம்னா ஆற்றுகிற காரியங்கள் என்ன இருக்குது, அவை வந்து குற்றையூரும் குலையூருமாக கிடக்கும்போது அவன் நீ என்னடா பண்ண, உனக்கு எதுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கல, தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போய் அவனுக்கு வேண்டிய அவனுக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்கிறோம், ஒருத்த நடுவழியில் வந்து குத்துப்பட்டு இல்லாட்டி ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்குறேன் யாருமே பார்க்கல அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், ஒரு 108 கூப்பிடுவோம், இல்லைன்னா ஏதாவது கூப்பிட்டு ஆஸ்பத்திரியில் நம்ம தரமா ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டுட்டு சரி பார்த்துக்கோங்க சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வருவோம். அவசர கதியாக இருக்குது, அவசர உலகத்தில் நம்ம இருக்கிறோம். இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், சரி அதுவே ஒரு பெரிய விஷயம், சரி இப்படி இருக்கிறேன் இல்லை கொலை பண்ணி கிடந்தானா அதுவும் செய்ய மாட்டோம், நமக்கு எதுக்கு வந்தோம். ஆனால் ஆற்றுகிற ஒரு நல்ல சமாரியனை அந்த இடத்துல வந்து உருவப்படுத்துகிறாருன்னா அவன் கொலை பண்ணி கிடந்தாலும் ரைட்டு செத்தான், இல்லை அவன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இருந்தாலும் செத்தான், இல்லை ஒரு குடியினால் வந்து என்ன செய்யலாம் கிடந்தாலும் செத்தான், அவனை என்ன செய்யணுமா அந்த பொசிஷனுக்கு அவனை கொண்டு போகணும். எப்படி வந்து இவங்க தூக்கிட்டு போய் காயம் கட்டி அவனுக்கு வேண்டிய செலவு பண்ணி திரும்ப நான் வந்து எல்லா செலவும் ஈடு கட்டிக்கிறேன்னு சொல்லி போகிறான் இல்லையா, இதுதான் வந்து ஆற்றுகிற விஷயம். நம்ம என்ன சொல்லுவோம், ஒருத்தர் வந்தாங்கன்னா ஆறுதலாக சொல்லிட்டோம்னா அந்த ஆறுதலையும் தேவன் ஜனங்களை வந்து ஆறுதல் படுத்தி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த காரியத்தை மட்டும் செய்கிறோம். ஆனால் நியாயமாக என் ஜனத்தை ஆற்றுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இது யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியம் எந்த ஒரு மனுஷன் இருந்தாலும் சரி, அவனை வந்து நம்ம ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் அந்த செலவுகளை மட்டும் அவன் போயிட்டு அவன் அங்கே இருந்து வர்ற வரைக்கும் அவனை கொண்டு போய் வீட்டில் சேர்க்குற வரைக்கும் அந்த பொறுப்பை நம்ம எடுக்கிறவங்க தான் ஆற்றுங்கள்ங்கிற அந்த பட்டியலில் நம்ம வருவோம். இப்போ இவ்வளவு என்னால் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, செய்ய முடியுமா? சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம அந்த டைமில் இருக்கணும், ஆனால் செய்யணுங்கிற மனசு இருக்கும், அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து செய்ய முடியும். நாம் வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா சில நம்ம வந்து ஒரு கொலை பண்ணி போட்டிருப்பாங்க,
அப்போ நம்ம போய் அதை செய்யும்போது கொலை பண்ணி போட்டிருக்காங்கன்னா நம்ம வந்து நடைமுறைப்படுத்துகிறோம். இப்போ சொல்லிட்டார் அப்படிங்கும்போது நம்ம வந்து நடைமுறைப்படுத்துகிறோம். நடைமுறைப்படுத்தும் போது கொலை பண்ணி போட்டிருக்காங்க, இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கும்போது அவங்க தடயங்கள் சாட்சிகள்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா தகவல் தெரிவிக்கணும். 108 நம்ம வந்து 108 இல்லை 101 112 இப்போ நினைக்கிறேன் 100க்கு வந்து நம்ம தகவல் தெரிவிக்கிறோம். தகவல் தெரிவித்த உடனே என்ன செய்வாங்கன்னா நமக்கு என்ன செய்யணும்னா 100க்கு தகவல் தெரிவிச்சுட்டேன் நம்மளை அதை என்ன செய்வாங்க முதல் சாட்சியை வைப்பாங்க. அப்போ நம்ம இதில் வந்து ஈடுபடக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கர்த்தர் நம்ம போகிற இடங்களில் ஒருத்தர் வந்து கொலை பண்ணி போட்டிருக்காங்கன்னா இந்த கொலை பண்ணி போட்டிருக்கவங்க மத்தியில் நான் எனக்கு பிறன் யார் அப்படின்னா, எனக்கு பிறன் யாருன்னா நான் நீதிமான் தான். நான் நீதிமானாக இருக்கிறத அந்த நீதியை வந்து நான் அந்த சம்பவத்தில் என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற எனக்கு பிறன் யார். அப்போ நான் கொலை பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னா ஆண்டவர் என்னை அந்த பாதையில் நடத்தினாருன்னா நான் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு 100க்கு நான் ஃபோன் பண்ணேன். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வர்ற வரைக்கும் நீங்கள் அங்கே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வந்துட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்னு நம்ம என்ன சொன்னால் சரின்னு சொல்லணும். இந்த நாட்களில் வந்து அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் நாம் வந்து கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஒரு காரியம் இருக்குது. ஆனால் 100க்கு நான் ஃபோன் பண்ணிவிட்டு இப்படி இருக்கும்போது நான் வந்த பிறகு நீ என்னென்னா நீங்கள் கண்டிங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் வந்து அந்த பாதையில் நடத்தினார்னா, இல்லை நீங்கள் பார்த்துட்டீங்க ஃபோன் பண்ணீங்க தகவல் பண்ணீங்க கூப்பிட்டா நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா கர்த்தர் நம்ம அந்த பாதையிலேருந்து விடுவிக்கிற தெய்வம், நாம் அந்த ஜனத்தை ஆற்றுகிற பாதையில் நம்ம வந்து இருக்கிறோன்னு அர்த்தம். கோர்ட்டுக்கு போய் தைரியமாக சொல்லணும்னா சொல்லணும். நம்ம வந்து வெட்டினவன் குத்துனவனை பார்த்து போய் நம்ம சாட்சி சொல்ல போகல. ஒரு பணம் வெட்டி போட்டு கிடக்குது, அதை நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு போலீஸுக்கு தகவல் கொடுப்போம். சரி, இந்த காரியத்தை செஞ்சுட்டோம். அடுத்து நம்ம வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்ப சம்மந்தப்பட்ட நமக்கு வந்து வேறு வேலை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த செய்த கடமையை செய்துட்டு போகிறோம். இப்போ போயிட்டு எனக்கு வந்து வேறு வேலை இல்லை அப்படிங்கும்போது நம்ம நின்று அந்த குடும்பத்துலேருந்து வர்றவங்க தான் அழுகிறதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன செய்யுது, யூடியூப்பில் பார்த்தாலே நமக்கு என்ன செய்யும், இருதயம் வந்து நம்ம பொங்கி பயங்கரமாக கஷ்டமாக இருக்கும். அப்போ அப்படி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எனக்கு வந்து ஏது இருந்தால், எனக்கு நேரம் இருந்தால் இந்த காரியத்தை முழுவதுமாக நான் செய்யணும்னு ஒரு கர்த்தர் ஒரு திட்டம் வச்சுருந்தாருன்னா அந்த பாதையினுடைய நடத்துகிற தேவன் அந்த 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 டைமில் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அந்த பாதையில் நடத்துகிறார். அதை கடந்து நான் போகக்கூடாது. இதுதான் வந்து எனக்கு பிரணியா சொல்ல ஒரு புரியல. ஆமாம், வந்துட்டார், செய்துட்டோம், சரி நீங்கள் போங்க அப்படின்னாங்கன்னா எனக்கு வந்து நேரம் இருக்குது, எனக்கு வேறு வேலை இல்லை எனக்கு நேரம் இருக்குது, கர்த்தர்கிட்ட வந்து இல்லை நேரம் இருக்குது நேரம் இல்லைனாலும் அந்த இடத்துல நான் அடுத்த கட்டம் வந்து நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது இது போதுன்னு சொல்லுவார், உன் வேலையை பாருன்னு சொல்லுவார், இல்லை நீ இருந்து அந்த காரியத்தை நடத்துன்னு சொல்லுவார். 2 விஷயம் இருக்குது. நாமளாக அந்த இடத்த விட்டு கடந்து போகக்கூடாது, நம்மளாக இடத்த விட்டு கடந்து போகக்கூடாது. இதை நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தை வச்சு தான் நானும் சொல்கிறேன். நம்ம அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு கொஞ்சம் 2 பக்கம் தடுப்பு மறைச்சிருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார், இந்த கார் வந்து ஃபேமஸாக இருக்கும். இந்த கார் வந்து ஃப்ரெஷ்ஷாக வர்றாங்க. இந்த நம்ம சின்னாலப்பட்டியில் வாங்கின மல்லிகைப்பூ வாடலை. அந்த பையன் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ஆக்சிடெண்ட் அந்த இடத்துல வந்து அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான். சரியா, அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான் ஆக்சிடெண்ட்டில். அப்போ யாருமே இல்லை, எல்லாருமே இருந்தாங்க. எல்லாருமே இருக்கும்போது நான் இது கார்லேயும் ஸ்கூட்டிலையோ நான் போயிருக்கேன், டிஎஸ்பிடிஎஸ் நினைக்கிறேன் போயிருக்கேன். அப்போ எனக்கு நேரம் இருக்குது. அப்போது இருந்து அந்த எல்லாமே நாங்கள் அங்கே இருக்கிறவங்களாம் நம்ம செஞ்சோம்னா திறந்து எல்லாமே வந்து பண்ணாங்க. அந்த பையனை வந்து எடுத்து போடுறதுக்கெலாம் ரெடி பண்ணும்போது போலீஸ்க்கு சும்மா இருந்தாங்க. அப்புறம் என்ன செஞ்ச கொஞ்ச நேரத்தில் போலீஸ்க்கு வந்து நீங்கள் எல்லாம் இருக்காங்க ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த இடத்துல என்ன செய்ய கர்த்தர் நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் வெயிட் பண்ணேன். அவங்கள வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு கொண்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு எனக்கு லீடிங்கில் ஆவியானுடைய வழிநடத்துதல். புரியுதா? அப்போ நம்ம சாணாம்பட்டியில் ஒன்று நடந்துச்சு. அப்போ ஒவ்வொரு காரியங்கள் நமக்கு முன்னாடி நடக்கும்போது எனக்கு என்ன போகக்கூடாது, அதில் வந்து இன்வால்வ் ஆகணும்.
இன்வால்வ் ஆகும்போது கர்த்தர் வந்து அடுத்த கட்டத்துக்கு லீட் பண்ணுவார். நீ இதோட தொடர்ந்து போ, இல்லை இது அப்படின்னு சொல்லி லீட் பண்ணுவார். லீட் பண்ணுறதையும் பண்ணாததையும் நம்ம சரி நிற்கணும், நின்று அதை சரி நிதானித்து கடந்து போவோம். அப்போ நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற இருதயம் நம்மக்கிட்ட இருக்கணும். போலீஸுக்கு பயப்படக்கூடாது, சட்டத்துக்கு பயப்படக்கூடாது. நாம் தவறு செய்யலாம், உதவி தான் செய்ய போகிறோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் நல்லது செய்ய போனால் அது பொல்லாப்பாக மாறிடுறேன், வெளியில் போனால் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லி தள்ளி போயிடுவாங்க, காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஆனால் நமக்கு வேத வசனம் என்ன சொல்கிறது? நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யாமல் இருக்கிறது பாவம். ஆமாம், நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதான் நன்மை செய்யாமல் இருக்கிறது பாவம். யாக்கோபு 4:17. முடிஞ்சு சார் டைம் தொடர்ந்து. இப்போ 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். ஆமாம். அப்போ என்னுடைய மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக, அதாவது டோட்டலாக அந்த இடத்துல சரண்டர் ஆகிடும். எந்த ஒரு சம்பவத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சாதாரண நடந்து போயிட்டுருப்போம் சொல்லுறதுல எங்கேயுமே இருக்கும். நமக்கு நேரம் என்ன செய்வாங்க, வந்து பிச்சை கேட்க வருவாங்க. நமக்கு நேரத்தை அந்த சொருகுவார், நான் செய்கிறேன்னா செய்யலையா அப்படிங்கிறதுக்காக. எப்போ பார்த்தாலும் இப்படி வர்றாங்களே அப்படின்னு சொன்னால் செய்ய அப்படிங்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு காரியம் இல்லாமல் நம்மகிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு ஆளை வந்து என்ன செய்ய இடையில வந்து கிராஸ் பண்ண விட மாட்டேன். அதை நம்ம வந்து முதல்ல ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்போ எப்பேற்பட்ட சம்பவங்களாக இருந்தாலும் நம்மளுடைய ஃபுல் மைண்ட் எப்படி இருக்கணும், நம்முடைய இருதயமாக இருக்கட்டும், எல்லா நினைவுகளாக இருக்கட்டும், இந்த சம்பவம் இருக்குன்னா இந்த சம்பவத்தில் நான் வந்து தப்பிக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலே நம்ம எப்படிப்பட்டவங்க இருக்கோம்னா ஒரு ஆசாரியனை போல், ஒரு லேவியனை போல் இருக்கும். இப்போ நல்ல சமாரியன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய குணநலன்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து செய்து ஒன்று வந்து செய்யாமல் டோட்டலாக சரண்டர் ஆகக்கூடிய அனுபவங்களை கற்றுக் கொடுப்பதற்கு தேவன் சிலரை அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்க்கணும். எதையுமே தப்பிச்சு போகணும்னு நம்ம செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சண்டை நடக்குதா, சண்டை நடக்கிற இடத்துல உள்ளே போய் பழகணும். நம்ம லேடிஸாக இருக்கிறோம், நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, அவன் பாட்டுக்கு ரவுடி பெண்ணாக இருக்கிறேன், அம்மா குத்துனா என்ன பண்ணுறது அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, சமாதானத்தின் புத்திரர், நீங்கள் சமாதானத்தின் புத்திரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியம் நீங்கள் சமாதானத்தின் புத்திரர்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சமாதானம் பண்ணணும்னு சொன்னால் சண்டை போடுற இடத்துல சண்டை போடுறாங்க அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம வந்து அந்த இடத்துல போய் என்ன செய்யணும், சமாதானம் பண்ணுகிறக்கூடிய காரியங்கள் நம்ம சில இடத்துல வந்து செய்தாகணும். எதையுமே பார்த்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. நம்மளை பெரிய ஆளாக காமிக்கிறதுக்காக இல்லை, அந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நமக்கு முன்னாடி இந்த சம்பவம் ஏன் நடக்குது, அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம நிதானித்து கடந்து போனோம்னா நம்ம கர்த்தர் பார்த்து என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிற விஷயம் வந்து நல்ல விஷயம், இடத்துல ஜனத்தை ஆற்றுகிற விஷயத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அந்த பாதையில் நம்ம வந்து கடந்து போகிறோம். ஒவ்வொரு சம்பவத்தையும் வந்து நம்ம வந்துட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டோம்னா அடுத்து நம்ம அந்த பாதையில் வந்து நடத்த மாட்டார். அப்போ என் ஜனத்தை ஆற்றுங்களே என்கிட்ட வந்தால் நான் உங்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லுவேன் அப்படிங்கிறது
ஆற்றுங்க தேற்றுங்க. பிரசங்க படத்துலேருந்து என் ஜனமே நீ நொறுங்கி போயிருக்கப்பா, நீ கண்ணீர் வெடிக்கிற, நீ கவலைப்படாத அப்படிங்கிற வார்த்தைகள் சொல்கிறதுனால வந்து என் ஜனத்தை ஆற்றுங்க. சொல்லணும், சொல்ல வேணாம்னு சொல்ல வரல. சபையில் இருக்கும்போது ஜனங்கள் வந்து கஷ்டத்தோட நஷ்டத்தோடு வரும்போது ஆறுதலான வார்த்தை சொல்லுகிற விஷயங்களை நான் நடைமுறைப்படுத்தும் போது என்னுடைய வாழ்க்கையில் நான் சாதாரணமாக நான் நடந்து போகும்போது, சாதாரணமாக நான் கடந்து போகும்போது, அல்லது நான் வீட்டிலே இருக்கிறேன், வெளியில் சண்டை சத்தம் கேட்டாலும் நம்ம என்ன செய்யணும், வெளியில் போய் சமாதானம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நாம் வந்து அந்த பாதையில் கர்த்தரமே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எல்லா விஷயங்களும் நம்ம கரெக்டாக பண்ணியிருப்போமா அப்படின்னு பார்க்கும்போது பண்ணியிருக்க முடியாது. ஆனால் பண்ணுகிறதற்கு நம்ம என்ன செய்யணும், ரெடியாக இருக்கணும். ஏன் நான் முடியாதுன்னு சொல்ல வரேன்னா, நான் அந்த சின்ன கார் குட்டி கார் வச்சுருந்தேன். ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து கீழே விழுந்துட்டார். ஆட்டோக்காரங்கெல்லாம் தூக்கலை. அப்போ நம்ம காலை எடுத்துகிட்டு போனால் அதை வேறு ரத்தத்தெல்லாம் துடைக்கணுமே, கழுவணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன், கடந்து வந்துட்டேன். அதுவே ஒரு பெரிய தவறு. ஆனால் டாக்டர் நினச்சிச்சு மன்னிப்பு கேட்க. என்ன எப்படி இருந்துச்சு, ஐயோ நம்ம வந்து காரை கழுவணுமே என்ன இருந்துச்சுன்னா கொண்டு தூக்கி போட்டு போகணும் என்ன எனக்கு வரல. ஆமாம், சாதாரண ஒரு மனுஷனை செய்யும்போது கர்த்தருக்குள்ளே இருக்கிற நாம் என்ன செய்யணும், அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வந்து செய்யணும். இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில காரியங்களை நான் வந்து எடை போட்டு நான் சில காரியங்களை நடத்துகிறேன். அப்போ இப்படி நடக்கும்போது தான் என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன செய்வார், நடத்துகிற தேவன். ஒரு இதுலேயே நம்ம வந்து இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளை தூக்கிறார், பாவத்திலேருந்து தூக்கிறாரு, பரிசுத்தமான பாதையில் நடத்துகிறாரு. அப்போ நம்ம டோட்டல் பரிபூரணமாக மாறணும் அப்படிங்கும் போது அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார், இடையிடையே புகுத்தும் போது நம்ம என்ன செய்யணும், அப்படிப்பட்ட காரியங்களை வந்து நடத்தும் போது நம்ம ஜனத்தை ஆற்றுகிறேன். என் ஜனத்தை ஆற்றுங்கள் அந்த வார்த்தைக்கு தகுந்தவர்கள் என்ன செய்வோம், உரிமையை பாராட்ட முடியும். சரி, என் ஜனதுன்னா அவருடைய ஜனம், அவருடைய ஜனத்தை என்ன செய்யணும், ஆற்றக்கூடிய ஒரு நிலைமையில் நம்ம வந்து இருப்போம். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என் ஜனத்தை தேற்றுங்கள். சரியா, தேற்றுங்கள் அப்படின்போது நடைமுறைக்கு வரும். தேற்றுங்கன்னா நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் தேற்றுவோம், ஒருத்தர் வந்து மரணத்தில் பறி கொடுத்துட்டாங்கன்னா, ஆமாம், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இல்லாட்டி ஒரு தீ விபத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு நொறுக்கப்பட்ட நிலைமையில். அப்போது நம்ம அந்த வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட போய், எப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்கன்னா ஈஸியாக தேய்ச்சிட்டு ஆசனம் சொல்லிட்டு வருவோம். ஒரு புறஜாதியாக இருக்காங்கன்னு சொன்னாங்க, அவங்ககிட்ட போனோன்னு சொல்லுவாங்க, இதுக்காகத்தான் கிறிஸ்டின் என்ன செய்வாங்க, நம்மளை தேடி வர்றாங்க. டாக்டர் பெரிய பையன் ஒரு ஃபஸ்ட்டு பிறந்த பையன் இறந்து போனப்போ ஒரு கிறிஸ்டின் அம்மா வந்து, நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் இன்னும் ஒரு இது தருவார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படிப்பட்ட நேரத்துக்கு காத்திருப்பாங்க, கரெக்டாக அந்த நேரம் வந்து பார்த்து மதத்தை மாற்றுறதுக்கு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம போகாமல் இருக்கிறதா, போகாமல் இருக்கக்கூடாது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, விருந்து வீட்டுக்கு போகிறத பக்கத்தில் துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது. அது நம்மளை நிதானிப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, என் ஜனத்தை தேற்றுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவரே ஒரு தேற்றரவாளர். அப்போ யாராக இருந்தாலும் நமக்கு வந்து கேள்விப்பட்டோம், ஒரு மரண தருவாயில் இருக்கிறாங்க, அல்லது ஒரு பறி கொடுத்த நிலைமை இருக்கிறாங்க, இல்லை ஒரு தீ விபத்தில் வந்து ஏதாவது இழந்து போனாங்க அப்படிங்கும்போது அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம போய் என்ன செய்யணும், அவங்களை தேற்றுகிறவர்களாக இருக்கணும். அவங்கள சொல்கிறது மட்டும் இல்லை, நடைமுறைப்படுத்தணும். அவங்களுக்கு என்ன தேவை, ஏது தேவை, அந்த தேவை அவங்களுக்கு என்ன இருக்குது, நம்மளால் என்ன செய்ய முடியும், இந்த காரியங்களை செய்வது என்ன செய்யணும், என் ஜனத்தை தேற்றுங்கள். இப்போ சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்தப்போ நான் அங்கே அம்மாப்பேட்டையில் வேலை பார்த்துட்டேன். அப்போ மீனவர்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாம் இழந்துட்டாங்க, வெறும் நடந்து வந்தாங்க, சர்ச்சில் வந்து இருந்தாங்க. அப்போ எல்லாருக்கும் அந்த சாப்பாடு டீ எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அப்போ எல்லாருமே சரி ஒன்றுமே இல்லாம மாட்டாங்க, அடுத்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணான்ட்டு நானே என்கிட்ட நான் ட்ரெஸ் எல்லாம் அள்ளிக்கிட்டு வந்தேன். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வேணாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து வீடு வாசல் அவங்க இதுக்கு உயிரை பணையை வச்சு தான் போகிறாங்க. பட் ஆனால் வர்ற வருமானம் வந்து ஏகப்பட்ட வருமானம். அதுக்கு பிறகு எனக்கு தெரியும்.
ட்ரெஸ்ஸு வாங்க மாட்டேட்டாங்க. அப்புறம் அந்த பணம் வசூல் பண்ணி அவங்க சாப்பாடு டீ இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க வந்து வாங்கிட்டாங்க. அப்போது அந்த அந்த நேரத்தில் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும்? ட்ரெஸ் வேணான்ட்டாங்க, சரி இவங்க என்ன தும்புற ட்ரெஸ்ஸு வேணான்ட்டாங்க அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு வரக்கூடாது. அடுத்த கட்டத்தில் வந்து அவங்க என்ன தேவை டீ போடுறாங்க, அது சர்ச்சையை எடுத்து நடத்துனாங்க. அப்போ அந்த ஸ்பாட்டில் நின்று என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், அந்த ஸ்பாட்டில் நின்று நாம் வந்து அவங்களுக்கு என்ன தேற்றக்கூடிய அவங்களோட நேராக போய் வார்த்தைகளை பேச முடியலைனாலும் தேற்றக்கூடிய காரியங்களை என்ன செய்யணும், ஈடுபடணும். அந்த நாங்கள் இருப்ப நாகப்பட்டினம் தான் பார்ப்போம். சரி அப்படின்னு நம்ம இங்கே போகும்போது என்ன செஞ்சுட்டாங்கன்னா 144 தடவை, அதாவது அந்த பிணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்து கிருமிகள்லாம் பரவ ஆரம்பிச்சு யாரும் போகக்கூடாது 144 தடவை போட்டாங்க. நான் போகணும்னு நினச்சப்போ அப்போ நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குன்னா அதில் ஈடுபடுத்து நம்மளை ஈடுபடுத்திக்கிறோம். இங்கே நடந்து வச்சு நமக்கு என்ன நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, இன்றைக்கி நான் போய் மெசேஜ் கொடுக்குறேன், இன்றைக்கி பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் அதை ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணம் வந்து நமக்கு வந்து இருக்கணும். இந்த வெள்ள நிவாரணம் வருது, தானே புயல் வந்துச்சு, அப்போ நம்ம அவ்வளோ தூரம் போக முடியலனால அதுக்கு வேண்டிய காரியங்கள் செஞ்சால் ஏற்றி வந்து நம்ம இறக்குறதுக்கு அந்த நாட்கள் நம்ம செஞ்சோம் பாரதியார் நகரில் இருக்கணும். அப்போது ஒவ்வொரு என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள்லாம் வாயின் வார்த்தைகளால் மட்டுமில்ல, அவங்களுடைய வாசகத்தின் பிரகாரம் மட்டுமில்லை, நம்மக்கிட்ட கர்த்தர் வந்து இடைபடுகிற நம்மளை சொருகிற ஒரு சம்பவங்கள் நம்மளை வந்து நம்ம என்ன செய்வாங்க இந்த இடத்துல அப்படின்னு கர்த்தர் வந்து நடத்துகிற இடங்களில் மனுஷன் அதில் வந்து ஈடுபாடோடு ஒரு முழு இருதயத்தோடு எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ளணும், முழு மனசோடு முழு இதயத்தோடு முழு மனத்தோடு முழு மனதோடு எப்படி ஆண்டவர் வந்து துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், அவரை சேவிக்கணுமோ அதே ஈடுபாடோடு என்ன செய்யணும், ஒரு காரியங்கள் ஆற்றுகிற காட்சிகளை தேற்றுகிற காரியங்கள் நம்ம செய்யணும். சரி இதை செய்துட்டோம். ஒரு பிச்சைக்காரன் வந்து நம்ம என்ன செய்யணும், சும்மா கேட்டால் இப்போ தாண்டா போட்டேன் போடா அப்படின்னு சொல்லணும். அதை கூட கற்று என்ன சொல்லுவார், அவன் பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்க நம்ம கொடுக்குற நிலைமையில் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கணும். நான் என்ன செய்யக்கூடாது, அரட்டக்கூடாது. இப்போ தாண்டா கொடுத்தேன், நீ தண்ணி அடி தாண்டா போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அவன் தண்ணி அடிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவன் சொல்லுவேன், சாயங்காலம் விட நான் தண்ணி அடிக்கணும், எனக்கு ஒரு சாப்பாடு நான் 10 ரூபா கொடுன்னு சொல்லி சொல்லுவேன். அப்போ இல்லைடா அவனுக்கு நான் இட்லி தான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அவன் இட்லியை வாங்கி தூக்கி தூர போட்டுட்டு போயிடுவேன். அப்போ அந்த இடத்துல நான் செய்கிறது சரியாக தவறு அப்படின்னு நம்ம நிதானித்து காரியங்களை வந்து செய்யணும், கற்றுக்கிறேன். நான் கொடுத்துருக்கேன், அப்புறம் தான் யோசிப்பேன், ஐயோ அவங்க கொடுத்தது தண்ணி அடிக்கணும்னு சொன்ன பிறகு நம்ம கொடுத்துட்டோமே அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் நம்முடைய இருதயம் என்னன்னா அவன் வந்து தண்ணி அடித்தாலும் இந்த தூக்கம் வருது அப்படிங்கும்போது நான் தண்ணி அடிக்க கொடுக்குற ரீதியில் நான் கொடுக்கலாம். இவனுக்கு வந்து நம்ம இட்லி வாங்கி கொடுத்தா தண்ணி வேணாமா அப்படின்னு சொல்கிறேன், கீழே போட்டுருவானே அப்படின்னு சொல்லும்போது ஐயோ நம்ம தண்ணி அடிக்க கொடுத்துட்டோமே, இனி நம்ம அடுத்த ஸ்டெப்பில் வந்து இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சில இடங்களில் என்ன செய்யணும், நம்ம வந்து நிதானிக்க கற்றுக்கிறோம். சில நேரங்களில் அப்படி ஓவராக போயிடுவோம், அப்புறம் யோசித்தா நம்ம தவறுகள் வந்து திருத்திக்கிறோம். அப்போ பிச்சைக்காரன் வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரையும் வந்து ஆண்டவரை நம்ம முன்னாடி நிலைநிறுத்தும் போது அவங்கள வந்து ஆற்றுங்கள் தேடும்போது நம்ம என்ன சொன்னால், பிச்சைக்காரன் ரொம்ப அழுக்காக இருப்பாங்க. நானே ஒரு இடம் செஞ்சுருக்கேன், ஒரு வந்து அழுக்காக இருக்கவும் தட்டி விட்டுட்டேன். அப்புறம் கர்த்தர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எந்த பிச்சைக்காரன் என்ன செய்ய கிடையாது, அது நிலைமையில் இருக்கிறேன். அப்போ அவனை தொட்டு பேசும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷம், அதை நான் கண்ணால் பார்த்தேன். கண் குளிர பார்க்கும்போது அதுக்கு பிறகு நான் என்ன செய்கிறதில்ல, அந்த பிச்சைக்காரங்களும் என்ன செய்கிறது. நம்மளும் இப்படிப்பட்ட நிலைமையில் நம்மளை யார் தொட்டு பார்க்கட்டும்னு நம்ம வந்து நினச்ச கட்டங்கள்லாம் உண்டு. இன்றைக்கி நம்ம நல்ல நிலைமையில் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வந்து ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன். அதுக்கு பிறகு எந்த பிச்சைக்காரனையும் நான் செய்யக்கூடாது, தள்ளிப்போ அப்படின்னு செய்யக்கூடாது. தொட்டு பேசும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது நம்ம கை கொடுக்கும்போது அவங்க கை கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நல்ல சமாதியோடைய வந்து இடைவரும். அடுத்து நல்ல நன்மை செய்யாதிருக்க பாவங்கிற அந்த வசனமும் நம்ம ஒரு இடைவரும். எனக்கு பிறனியார் அப்படிங்கிறது இடைவிடும். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், இந்த எல்லா வசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கூட மிங்கிளாகி நம்ம என்ன செய்கிற வழி நடத்துகிற தேவன். அப்போ என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும், வாயின் வார்த்தையில் மட்டுமல்ல, ஜெபத்தினால் மட்டுமல்ல, கிரியைகளால் மட்டுமல்ல, அந்த கிரியை எப்படிப்பட்ட கிரியையாக இருக்குன்னா டோட்டலாக சரண்டரான ஒரு கிரியையாக இருக்கணும், அதை விட்டு விலகாத ஒரு கிரியையாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமான கிரியையாக வந்து இருக்கணும். நான் மேன்மைப்படுத்தினா ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபஸ்ட்டுக்காக எடுக்கிறீங்க, அது தவறு கிடையாது. எடுத்து என்ன இப்போ யூடியூப்லாம் போடுறாங்க,
கொடுத்து கொடுத்து அவங்க சப்ஸ்கிரைபரை வந்து ஜாஸ்தியாக்கி உண்மையாகவே செய்கிறாங்களா அப்படிங்கிறது அடுத்த கட்டம் இறங்கி போய் செய்கிறாங்க. அது ஒரு விதத்தில் நல்லது. இப்போ நம்ம அப்படி போட்டோம்னா நம்மளும் போட தான் செய்கிறோம். ஆனால் நான் சப்ஸ்கிரைபருக்காக பண்ணினா அது செய்யாது, அது வந்து பாவத்தில் போய் சேர்ந்துடும். உண்மையாகவே நான் வந்து போடுறேன் அப்படின்னா அது வேறு விஷயம். அப்போ எல்லாத்தையும் தேவன் பார்க்கிற தேவன். இந்த இப்போ கடைசி காலங்களில் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அப்படிங்கும்போது இதில் ஃபுல் இன்வால்மெண்ட் ஆகி நம்ம என்ன செய்ய காரியங்களை நடத்துகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். நீங்கள் மட்டும் இல்லை, நானும் இருக்கணும். ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நடக்கும்னா இதில் நம்ம பரிபூர்ணமாக மாற்றுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார்.